ஹலோ காய்ஸ், நம்ம ஏகேவோட குட் பேட் அக்லி இந்த படத்தை பத்தி ஒரு வேற லெவல் தார் ரூம் மாரான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். ஸோ இந்த குட் பேட் அக்லி படத்துக்கான அந்த தார் ரூம் மாரான அப்டேட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசெண்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த குட் பேட் அக்லி படத்துக்கான அந்த தார் ரூம் மாரான கொலை மாசான அப்டேட் என்னன்னு பார்த்தரலாம். குட் பேட் அக்லி நம்ம ஏகேவோட 63வது படமா ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு பக்கா ஆக்ஷன் கேங்ஸ்டர் படமா ஒரு பக்காவான ஃபேன் பாய் சம்பவமா இந்த படம் தியேட்டர்ல ரீசெண்டா இறக்கியிருந்தாங்க. ஒரு பயங்கரமான வரவேற்பு இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஏகேவோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஃபேமிலி ஆடியன்ஸும் இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. படத்துல யூஸ் பண்ண ரெட்ரோ சாங்ஸ் எல்லாமே வைரலா போயிட்டு இருக்கு. ஒத்தருவா சாங், தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சாங், இந்த ரெண்டு பாட்டுமே சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கடைசி 5 நிமிஷத்துல வந்த அந்த ஒரு லுக் தான் இருக்கிறதுலே பயங்கரமா தாறுமாறா இருந்துச்சு. ஏகேவோட 64வது படத்தையும் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் ஏக்க போறதா ரூமரான ஒரு அப்டேட் இப்ப வந்திருக்கு. பிரியா வாரியருமே மூவி சக்சஸ் மீட்ல ஏகேவோட 64வது படத்துல வாய்ப்பு கொடுங்க ஆதிக் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏகேவோட 64வது படத்தை நம்ம கார்த்திக் சுப்ராஜ், ஆதிக் ரவிச்சந்திரன், சிவா இவங்க 3 டைரக்டர்ல ஏதாச்சும் ஒரு டைரக்டர், சோ இவங்கள யாராச்சும் ஒருத்தர் ஏகேவோட 64வது படத்தை ஏக்குவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குட் பேட் அக்லி பொறுத்தவரையும் தியேட்டர்ல அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. மூவி ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆகுது. 2 வாரம் ஆனாலுமே படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம சூர்யாவோட ரெட்ரோ ரிலீஸ் வரைக்குமே இந்த குட் பேட் அக்லி ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இந்த குட் பேட் அக்லி படத்துக்கான பாக்ஸ் ஆபீஸ பொறுத்தவரையும் இது வரைக்கும் 248 கோடி கலெக்ஷன் பண்ணி ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் சம்பவம் செஞ்சிருச்சு. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 172 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. இது கண்டிப்பா ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் தான். நம்ம ஏகே அண்ட் ஆதிக்கோட காம்போ திரும்ப கண்டிப்பா நடக்கும். அது ஏகேவோட 64வது படமா 65வது படமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த குட் பேட் அக்லி படம் எப்போ ப்ரோ ஓடிடில விடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்துக்கான ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர மே 9ஆம் தேதி இந்த குட் பேட் அக்லி படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும் இறக்க போறதா ஒரு தார் ரூம் மாறான அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையான அப்டேட் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். நம்ம ஏகேவோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரெகுலரா கமெண்ட்ல தெரிவிக்க விடுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.